அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. I'm very happy to talk about the coming of Christ. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நடைபெறக்கூடிய முக்கியமான காரியம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. His coming is the next important thing in our lives. நாம் நிறைய காரியங்களை மனதில் நினைச்சிருப்போம், இதெல்லாம் நடக்கணும்னு. We may think many things for it to happen in our lives. அது நடக்குமா நடக்காதா என்பது நமக்கு தெரியாது. We don't know if it's going to happen or not. ஆனால் கர்த்தர் வருவார். But the Lord will come. சோ நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு. And He'll take us with Him. வருகைக்கு ஆயத்தமாக இருத்தல் என்றால் என்ன? So what is it being prepared for the Lord's coming? சோ நிறைய இடத்துல பார்க்கிறோம், நீங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தமா? So are you ready to meet the Lord? We hear many times. தேவனை சந்திக்க ஆயத்தமா? Many times they ask, are you ready to meet the Lord? சோ ஆயத்தமாக இருத்தல் என்றால் என்ன? What does it mean being prepared? சோ நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? So if I'm prepared, how will my life be? சோ வெறும் இயேசு வருகிறார் என்கிற அந்த அறிவு நம்மை கிறிஸ்துவினுடைய வருகையிலே சேர்த்துக் கொள்ளாது. It won't just take us to Christ knowing that He's coming. அந்த ஆயத்தமாக இருப்பவர்கள் தான் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். Only those that are prepared are waiting for His coming. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருப்பதை குறித்து பல இடங்களிலே பேசியிருக்கிறார். So Jesus Christ spoke many times about Him coming. நான் வாசித்த வேத பகுதியிலே கூட மனுஷகுமாரன் வருகிற வேளையை நாம் அறியோம். We don't know when He is coming, as we read in our verse. பிதா மட்டுமே அறிவார். Only the Father knows. சோ எப்ப வருவார் என்பது நமக்கு தெரியாது. We don't know when He'll come. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை ஆயத்தமாக இருக்க வேண்டும். His commandment is for us to be prepared. சோ ஆயத்தமாக இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? How will people be who are prepared? சோ மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். Matthew 24 இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. shows about the signs of Jesus Christ coming. அவருடைய வருகைக்கு மட்டுமல்ல, உலகத்தின் முடிவுக்கும் உரிய அடையாளங்கள். Not only His coming but the end of the earth. அப்படி சொல்லிவிட்டு இறுதியாக அவர் வருகிற வேளையில He doesn't come at the end. வசனம் 44. Verse 44. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். So you also must be ready, because the Son of Man will come on the hour that you do not expect Him. கர்த்தருடைய வருகையின் அடையாளங்களை நாம் அங்கு பார்க்க முடியும். We can see the signs. அதே வேளையில உலகத்தின் முடிவையும் பார்க்க முடியும். We can also see the ends of the earth. ஆனால் சீசர்களை பார்த்து சொல்கிறார், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருங்கள். He's telling the disciple to be ready for His coming. உலகத்தின் முடிவுக்கு ஆயத்தமாயிருங்கள் சொல்லல. Not for the ready of the end of the earth. எல்லாம் பேசிட்டு அவர் வருகிற வேளைக்கு ஆயத்தமாயிருங்கள். We prepare for His coming. அப்ப ஆயத்தமாயிருக்கிறதுக்கு அவர் சின்ன ஒரு உவமையை சொல்லுகிறார். So He gives some parables. ஒரு எஜமான் வேலைக்காரர்களிடத்தில் பொறுப்புகளை கொடுத்து தூர தேசத்துக்கு போகிறார். So a master gives work and he goes far away. அவர் என்ன சொல்லிட்டு போறார்னா, நான் இது சீக்கிரமா திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போறார். He tells them that he will come back soon. அப்ப அவர் திரும்ப வருகிறப்ப When he comes back, எந்த வேலைக்காரன் எஜமான் கொடுத்த வேலையை செய்து கொண்டிருக்கிறானோ அவன் தான் ஆயத்தமா இருக்கிறான். so whoever is doing whatever the master had told him, that servant was ready. வசனம் 45 இருந்து From verse 45. ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன்? Who then is faithful and wise servant whom the master has put in charge of the servant in his household to give him their food and the proper time? 46வது வசனம், எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். It will be good for the servant whose master finds him doing so when he returns. 47 தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Truly I tell you, he will put him in charge of his possessions. அப்ப எஜமான் வருகிறப்ப எஜமான் கொடுத்த வேலையை கவனமாக செய்து கொண்டிருக்கிறவன் தான் அவர் வருவார் என்பதை நினைத்துக் கொண்டு வாழ்கிறான் என்று அர்த்தம். So the servant that's doing the work that the master had told them is the one that's prepared for the master's coming. நாமெல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். We're all redeemed from the blood of Christ. இயேசு கிறிஸ்து வருவார் என்று காத்துக் கொண்டிருக்கிறோம். We're waiting for Christ to come. கர்த்தர் நம்மை இரட்சித்த நாளிலிருந்து நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். From the day that He redeemed us, He gave us a work. அது என்னை போன்ற ஊழியமாக இருக்கலாம். It could be ministry like what I do. இல்ல நீங்கள் செய்கிற வேலையாக It இருக்கலாம். could be the work that you do. எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு தந்தது. Regardless of what it is the Lord has given us, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. we have a belief. எஜமான் வருவார். The master will come. இந்த வேலையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். This work the Lord has அப்ப given me. வருவார் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் Those who have the belief that He will come, தங்கள் வேலைகளை கவனமாக செய்து கொண்டிருப்பார்கள். they will do their work with caution. அவர்கள் தான் ஆயத்தமா இருக்கிறாங்க. They will be prepared. இன்னும் அடுத்த ஒரு குரூப் இருக்கு பாருங்க. So there's another group. 48. Verse 48. அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து தன் ஆண்டவன் வர செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு, But suppose that the servant is wicked and says to himself, the master is staying away for too long. தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், And then if he begins to beat the fellow servants and to eat and drink and be drunkards, அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிகையிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து
மாயக்காருடைய அவனுக்கு பங்கை நியமிப்பான், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். The master and the servant will come on the day when he does not expect him, and an hour he was not aware of. இங்க அடுத்த ஒரு வேலைக்காரன், So there's another servant. அவன் சண்டை போட்டுட்டே இருப்பான். He keeps fighting. அவன் என்ன சொல்றான்? What does he say? எஜமான் வர்றதுக்கு நாளாகும். It'll take time for him to அப்ப come. எஜமான் வர நாளாகும் என்று சண்டை போடக்கூடிய ஒரு வேலைக்காரன். He is a servant that will fight because the master will be delayed to come. எஜமான் வரப்போகிறார், அவருடைய வருகை எனக்கு எப்பொழுது வருவார் என்று எனக்கு தெரியாது. The master will come anytime, I don't know when. ஆனால் அவர் கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறவர். But the person is doing the work well. சோ இதுதான் நாம இங்க படிக்கிறோம். This is what we're reading. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று நான் நம்புவேனானால், If I believe that Jesus Christ is coming, அவர் எனக்கு தந்த வேலையை, கடமையை நான் ஒழுங்காக நிறைவேற்றி கொண்டிருப்பேன். I will do the work and the responsibility that the Lord has given அவங்க me. தான் ஆயத்தமா இருக்கிறாங்க. They're the ones that are prepared. சோ நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். Let's look at our lives. சோ கர்த்தர் நமக்கு சில பொறுப்புகள், கடமைகளை The தந்திருக்கிறார். Lord has given us some responsibilities. நம்முடைய தனிப்பட்ட கடமைகள் உண்டு, Our personal சபையில responsibilities, கடமைகள் our உண்டு, church இந்த responsibilities, சமூகத்துல வேலையில கடமைகள் in உண்டு, terms of societal ஆவிக்குரிய responsibilities, கடமைகள் உண்டு. and spiritual எல்லாம் responsibilities. கர்த்தர் நமக்கு தந்ததுதான். The Lord has given us this இயேசு all. கிறிஸ்து வருவார் என்று நாம் நம்புவோமேயானால், If we believe that Jesus Christ is இந்த coming, கடமைகளை நாம் நிறைவேற்றி we கொண்டிருப்போம். will fulfill these responsibilities. அவர் வருவது தாமதிக்கும் என்ற எண்ணம் நமக்கு We இருக்குமானால், have the thought that he'll be delayed to அவர் come. வரமாட்டார் என்று If we நினைப்போமேயானால், think he won't come, நாம என்ன சொல்லிட்டு இருப்போம்? what will we say? சண்டை போட்டுட்டு இருப்போம். We'll keep fighting. வீட்டுல சண்டை, Fight at home, சமுதாயத்துல சண்டை, fight in the society, சபையில சண்டை, fight at the church. எங்கு சண்டை போட்டு கொண்டே We'll keep இருப்போம். fighting ஏன்னா everywhere எஜமான் வருவது தாமதமாகும், because the master will come late. ஆனா அவர் நினையாத நாளிகையில வருவார். But he'll come when we don't அப்ப expect it. முதலாவது இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று ஆயத்தமா இருக்கிறவர்கள் Those who are prepared that Jesus Christ will come, தங்கள் கடமைகளில சரியாக இருப்பார்கள். they'll be right in their responsibilities. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, Whatever the husband has to do for the wife, மனைவி கணவனுக்கு or செய்ய wife வேண்டிய has to do for கடமை, the husband, பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய parents கடமை, doing to children, ஊழியக்காரர்கள் எஜமானுக்கு செய்ய வேண்டிய ministers கடமை, doing for the master, எதுவாக இருந்தாலும் whatever it may be, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். Jesus Christ is நான் coming. நினையாத நாளிகளே வருவார். Time when we don't expect, வந்து கதவை தட்டுவார். he'll knock at the நான் door. கதவை திறக்க வேண்டும். We must open the அவர் door. வேலை செய்கிறவனாக என்னை பார்க்க He வேண்டும். must look at me as a servant. அவரோடு கூட அவர் வைக்கிற ராஜ்யத்துக்கு நாம் சொல்ல We போகிறோம். can go to the kingdom with him. அவங்க தான் முதல்ல தங்களுடைய கடமையை செய்து கொண்டிருப்பார்கள். So they will do their responsibilities. நம்பர் 2, லூக்கா சுவிசேஷம் Luke 21ஆம் அதிகாரம். chapter 21 இங்கே இதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவே வருகை. talks about Jesus Christ coming. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், 31வது வசனம். Verse 31. அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபம் இருக்கிறது என்று அறியுங்கள். Even so, when you see these things happening, you know that the kingdom of God is near. சோ இது எருசலேமை சுற்றி நடைபெறக்கூடிய காரியம். Things that are happening on Jerusalem. மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், The changes that's happening in mankind. இவைகளெல்லாம் நான் பார்க்கிறப்ப When you see all of this, இயேசு கிறிஸ்து வாசல்ல நிக்கிறார் என்பது அர்த்தம். we can see that Jesus Christ at the door. அவருடைய ராஜ்யம் மிக சமீபத்தில் என்று His அர்த்தம். kingdom is very soon. அப்படி அறிகிறவர்கள், Those that know this, அதை உணர்ந்திருக்கிறவர்கள், those that realize this. 34வது வசனம். Verse 34. உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாறையாடாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். Be careful of your hearts will be weighed down and curious in drunkenness and anxiousness of life, and that will close in on you suddenly like a trap. சோ நாம் ஏற்கனவே படிச்சோம், கர்த்தருடைய கோபம் இந்த பூமியில ஊற்றப்பட போகிறது. So the wrath of God will be upon this அந்த earth. கோபம் நம்மேல் வந்து விடக்கூடாது. That wrath should not come upon அது us. நம்மேல் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள், Those who think that wrath should not come upon சொல்லப்பட்ட us, பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் நம்முடைய இருதயம் பாரப்படக்கூடாது. we should not be weighed down with curiosity, drunkenness, and anxiety of life. மாறாக 35 35. பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல் வரும். For it will come on all those who live on this earth. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளையெல்லாம் நீங்கள் தப்பித்து, So in order for you to escape, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு, so in order for you to be standing before the Son of Man, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். be always on the watch and pray, and you will be இரண்டாவது able. காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்கிற அந்த அறிவு உடையவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், So those who have the faith that the Jesus Christ is coming, இந்த பெருந்திண்டி அப்புறம் லௌகிக கவலை இதைகளை சிக்கிக் கொள்ள மாட்டாங்க. so they won't come into this drunkenness or anxiousness. பெருந்திண்டினா என்ன? So
What does that mean? சாப்பாடு தான் வாழ்க்கை. So thinking life of food is life. லௌகிக கவலைன்னா என்னது? So what is anxiety? உலக கவலை. Worldly stress. சோ இதுல போய் மூழ்கிடுவாங்க. So they'll be engulfed ஆனா in it. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று நினைக்கிறவர்கள் So those who think that Jesus Christ is coming, எப்படி விழித்திருந்து ஜெபித்துக் they'll கொண்டிருப்பார்கள். be watchful and they'll pray. ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக So காணப்படும். prayer is very important in our lives. பேருக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க மாட்டோம். Not just praying for the sake சோ of it. விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். We must be watchful and pray. உலகத்தின் முடிவு நமக்கு நன்றாக தெரியும். We know the end of the world. ஆனால் இந்த முடிவிலிருந்து அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து But வரப்போகிறார். Jesus Christ is going to come and protect us from that. அப்படி இருக்கிறவர்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். Those people will be watchful and pray. அப்ப முதல்ல இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் First, those who are prepared for Jesus Christ coming, தங்கள் கடமைகளில வந்து ஜாக்கிரதையா இருப்பாங்க. they will be very cautious in what they do. தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் ஜாக்கிரதையா They're இருப்பாங்க. very cautious in fulfilling their இரண்டாவதாக responsibilities. Secondly, எஜமான் வரப்போகிறார். the master is going to come. அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு If we இருக்குமானால் have that kind of hope, விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். they'll be watchful and pray. புரிஞ்சுதா? Do you சோ understand? நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்ப்போம். So let's examine our lives. சரி, அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம் பாருங்க. So அடுத்த காரியம், மூன்றாவது காரியம், So thirdly, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 4, 4-5 வசனம். verse 4 and 5. Conscience is clear, but that does not make me innocent. It is the Lord who judges me. Therefore, judge nothing before the appointed time. Wait until the Lord comes. He will bring a light what is hidden in the darkness and will expose the motives of the heart. At that time, each will receive their praise from God. So, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆயிலும் அதனாலே நான் நீதிமாகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. பவுல் சொல்றாரு, என்னை விசாரித்து எனக்கு பலன் கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Jesus Christ is the one who examines me and gives me the strength. அந்த 5வது வசனம், Verse 5. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். Therefore, judge nothing before the appointed time. Wait until the Lord comes. கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்க, Those who are waiting for the Lord to come, சோ எதை குறித்தும் நியாய தீர்ப்பு சொல்கிறவர்களாக இருக்க மாட்டாங்க. don't judge upon anything. அது சரி, That's right. இது தப்பு, This is wrong. அப்படி சொல்ல மாட்டாங்க. They won't say this. யாரையும் நியாயம் தீர்க்கவும் They மாட்டாங்க. won't judge ஏன்னா anyone. கர்த்தர் வருகிறார், அவர்தான் நம்மை விசாரிக்கிறவர். Because the Lord will come and He will examine us. தன்னை குறித்து நியாயம் சொல்ல மாட்டாங்க. They won't talk about நான் என்னை examine பற்றி themselves. ரவிக்குமார் நல்ல ஊழியர்னு நான் சொல்ல மாட்டேன். I won't say that I'm a good minister. நல்ல ஊழியர்னு சொல்ல வேண்டியது யாரு? Who should say that I'm a faithful வேலையை servant? தந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Jesus Christ that gave me the job. அப்படிதானே சொல்லணும். Isn't it இப்போ so? நம்ம ஒரு கம்பெனில வேலை So பார்க்கறோம், if you work at a company, வேலை செய்து கொண்டிருக்கிறோம். if we're working there, வெளியில உள்ள எல்லாரும் சொல்றாங்க, இந்த இவர் நல்ல வேலை செய்கிறவர். everyone outside says he works well. அதுல ஒரு வேல்யூவும் கிடையாது. There's no value to it. ஆனா அந்த எஜமான் சொல்லணும், But if the owner says it, இவர் நல்ல வேலைக்காரன். he's a good worker. சோ அது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். That word is very important. அவர்தான் அவருக்கு தான் நமக்கு சர்டிபிகேட் தரக்கூடியவர். He's the one that can give us the சோ certificate. கர்த்தர் வருமளவு நாம் தீர்ப்பு சொல்கிறவர்களாக இருக்க மாட்டோம். We cannot do the judgment until அப்ப the Lord comes. கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்பதிலும் அவரிடத்திலிருந்து சான்றிதழ் சர்டிபிகேட் வாங்குறதுல ஜாக்கிரதையா இருப்பாங்க. So they'll be eager to have the certificate from the Lord when He comes. சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, verse 5. Verse 5. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயத்தின் யோசனையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். Therefore judge nothing before the appointed time. Wait until the Lord comes. He will bring the light what is hidden in the darkness and will expose the motives of the heart. இப்போ நீங்க சொல்ல ரவிக்குமார் நல்ல ஊழியக்காரன், He can say Rev Krang was a good minister. நான் இதை கேட்டு கூடி விட்டுறணும். I can hear it and leave ஆனா it. ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னால போய் நிக்கணும். I will go in front of the Lord. அவர் சொல்லணும், He must say ரவிக்குமார் நல்ல ஊழியர். Rev Krang was a good minister. சோ But ஆண்டவர் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் those who are waiting for His நியாயம் coming தீர்க்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள். should not judge. அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள். Those who are waiting for His coming. சோ அவருடைய வருகையில அவர் இருதயத்தின் யோசனையை வெளிப்படுத்துவார். He explains it in His heart. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, What it means. நாம் ஒருவரை தீர்ப்பு செய்கிறப்ப வெளிப்படையான செயல்களை பார்க்கிறோம். So when we judge someone, we look at their outward behavior. நீங்க எல்லாம் நான் பிரசங்கம் பண்றத பாக்குறீங்க, You see as I preach வெளிப்படையான தோற்றத்தை பாக்குறீங்க. and my outwardly ways. ஆனா என்னுடைய நோக்கத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள். But you won't know my desires in my heart. அது கர்த்தர் மட்டும் தான் அறிவார். Only the Lord knows. அப்ப கர்த்தருக்கு முன்பாக போய் நிக்கிறப்ப So when you stand in front of the Lord, அவர் என்னுடைய இருதயத்தின் நோக்கத்தை கொண்டு வருவார். He knows what's in our hearts. நீங்க நினைக்கலாம் ரவிக்குமார் கனடாவுக்கு ஊழியம் செய்ய வந்தாருன்னு.
You may think that the Brother Branham came here to do ministry. நான் ஊழியம் செய்ய தான் வந்தேன். I did come to do ஆனா ministry. என்ன நோக்கத்துக்காக வந்தேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. But you don't know what's the purpose of my coming. இதுக்காக வந்திருக்கலாம். I could have came for money. வேற ஏதாவது நோக்கத்துக்காக I வந்திருக்கலாம். could have came for a different என்னை purpose. பிரபலப்படுத்துவதற்கு வந்திருக்கலாம். In order to popularize அது கர்த்தருக்கு myself. மட்டும் தான் தெரியும். Only the Lord knows. அப்போ கர்த்தர் என்ன செய்வார்னா, So what the Lord will do, இந்த ஆகஸ்ட் மாதத்துல ரவிக்குமார் 3 வாரம் கனடாவுல டொரண்டோவுல இருந்தார். so the Lord will know in 3 weeks he was in சோ அந்த Canada. வேலைக்கு வந்து இப்போ நம்ம கூலி கொடுப்போம். So I won't give a wage for this. நான் போய் நிப்பேன் கர்த்தருக்கு முன்பா. I will go stand in front of the Lord. அங்க சரி 3 வாரம் டொரண்டோல ஊழியம் செய்திருக்கிறார். 3 weeks he did ministry in Toronto. கர்த்தர் என்ன செய்வார்னா என்னோட இருதயத்தின் எண்ணத்தை வெளியே கொண்டு வருவார். He'll bring out whatever is in my heart. அப்பதான் தெரியும் நான் எதற்காக வந்தேன்னு. Then he will know why I அப்ப came. இருதயத்தின் நோக்கத்தை வைத்து தான் எனக்கு சர்டிபிகேட். The certificate is based on what's in my heart. அதான் இருதயத்தின் இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா 4ஆம் அதிகாரம் Chapter 4. இங்க பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு. What does it say? இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயத்தின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். He will bring to light what is hidden in the darkness, and will expose the motives of the heart. புரியுதா? அப்பதான் புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். That's அப்ப when he will- கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் those who are waiting for his coming, அவசரப்பட்டு எதையும் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. they won't rush to give a சோ humbleness. இயேசு கிறிஸ்து வருகிறார், அவருடைய வருகையில் நம்பிக்கை உள்ளவர்கள் தீர்ப்பு சொல்லுகிறவர்களாக இருக்க மாட்டாங்க. They won't judge whoever is waiting for the Lord's coming.